அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை நொடியில் உருக்கிவிடும் ஒரு அனிமேஷன் குறும்படம் பற்றி பேச விரும்புகிறோம். ஆமா, உண்மையாகவே அதை பார்த்த பிறகு உலகம் முழுதும் மென்மையாகிவிட்டதாக உணர்ந்தேன். சரியாக சொன்னீர்கள். இந்த குறும்படத்தின் பெயர் பாவ்ஸ் மற்றும் பௌபவ், வானிலை மட்டுமின்றி மழைக்கு பின் ஒரு தெளிவு. கதையின் கதாநாயகன் பாவ்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ரோஸ் நிற சிறிய செல்லமான உயிரினம். அது அது மெக்சிகன் சலமாண்டர் போல தோன்றுகிறது. ஆமாம் ஆமாம், அது முதல்ல மழையில ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. ஆனா ஐயோ, என்னாச்சு? ஒரு வண்டி வேகமா போய் அது மேல சேற்று தெளிச்சிடுச்சு. உடனே அது வருத்தத்தில் அழத் தொடங்கிவிட்டது. ஐயோ பாவம். இந்த சூழல் சில சமயம் திடீர்னு ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயத்தை நாம சந்திக்கும் போது அது மாதிரி இல்ல, முற்றிலுமாக உண்மைதான். அந்த சிறிய வருத்த உணர்வு மிகவும் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்போது ஒரு திருப்புமுனை வருகிறது. அதன் நெருங்கிய நண்பன் பௌபவ் என்ற பழுப்பு நிற சிறிய நீர்க்கீரி தோன்றுகிறது. ஆமாம், அது ஒரு பெரிய இலையை குடையாக பிடித்து வந்ததுடன் ஒரு பாட்டிலையும் கொண்டு வந்தது. ஆமா, அதை பார்த்தாலே அது ஏதோ ஒரு சிக்கலை தீர்க்க வந்திருக்கிறது என்று தெரிகிறது. பௌபவின் இந்த தீர்வு தான் எனக்கு மிகவும் பிடித்த பகுதி. அப்படியா? அது அது கற்பனையின் உச்சம். என்ன அது? அது ஒரு நத்தையை கண்டது. நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அதை வைத்து அது என்ன செய்தது என்று சொல்லுங்க. அது அந்த நத்தையை ஒரு இயற்கை சோப்பாக பயன்படுத்தி பாவ்ஸின் தலையில் புஃப் 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 நிறைய நுரைகளை கொண்டு வந்தது. அந்த காட்சி உண்மையிலேயே மிகவும் அன்பான ஒன்று. ஆமா, மேலும் பௌபவ் பவுஸின் வயிற்றை கழுவ போகும்போது ஆமாம், திரையில் மிகவும் குறும்புத்தனமாக 2 வார்த்தைகள் தோன்றின. கால்களை தூக்கு, பாஸ் அப். ஓஹோ! உடனே அந்த பாஸ் கீழ்ப்படிதலுடன் தனது சிறிய கைகளை தூக்கியது. அடடா, இந்த ஊடாடல் வடிவமைப்பின் விவரம் உண்மையிலே மனதை சிரிக்க வைக்கிறது. நிச்சயமாக. அதனால் இது வெறுமனே அழுக்கை கழுவது மட்டுமல்ல. ஆமா, இது ஒரு காயம்பட்ட உள்ளத்தை ஆற்றுப்படுத்துவது கூட. மிக சரியாக சொன்னீர்கள். உண்மையில் இது இந்த குறும்படத்தின் தலைப்பை சரியாக விளக்குகிறது. பாவ்ஸ் மற்றும் பௌபவ், வானிலை மட்டுமின்றி மழைக்கு பின் ஒரு தெளிவு. ஆமாம். இங்கே உள்ள மழை என்பது வானத்தில் பொழியும் மழை நீர். ஆமாம். அதுவரை பாவ் சந்தித்த தோல்வியையும் அதன் உள்ளத்தில் இருந்த ஒருவித அந்த இருளையும் குறிக்கிறது. அதே சமயம் தெளிவு அல்லது வெயில் என்பது வெறுமினே வானம் பிரகாசிப்பது மட்டுமல்ல, சரியாக. எனவே உண்மையான தெளிவை கொண்டு வந்தது உண்மையில் பௌபவ் தான். ஆமாம். அதன் ரெக்கமும் புத்திசாலித்தனமும் துணையும் ஒரு சூரிய கதிரை போல பவுஸின் கெட்ட மனநிலையை ஒளிரச் செய்தது. ஆஹா. எனவே மழைக்கு பின் ஒரு தெளிவு என்பது ஆமாம், மனதின் தெளிவு, நட்பு கொண்டு வரும் வெப்பம்தான். சரிதான். மேலும் இந்த முழு அனிமேஷனிலும் ஒரு வசனம் கூட இல்லை. ஆமா, இந்த நுட்பமான காட்சிகள், மென்மையான இசை மற்றும் கதாபாத்திரங்களுக்கு இடையிலான வார்த்தைகளற்ற ஊடாடல் ஆகியவற்றின் மூலம் மிகவும் உலகளாவிய உணர்வுகளை கடத்தியுள்ளது. கதையின் முடிவும் மிகவும் கவித்துவமானது. பௌபவ் அந்த வெற்றி கதாநாயகனை அந்த சிறிய நத்தையை மென்மையாக புல்வெளியில் மீண்டும் வைக்கிறது. பிறகு மழை நின்று சூரியன் வருகிறது. வானத்தின் ஓரத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றுகிறது. வாவ்! இந்த கிளைமேக்ஸ் நமக்கு சொல்வது என்னவென்றால், ஆமா, ஒரு புயலை கடந்த பிறகு நண்பர்களுடன் சேர்ந்து பார்க்கும் வானவில் உண்மையிலே மிகவும் அழகாக தெரியும். இந்த குறும்படம் நமக்கு உண்மையிலே நினைவுறுத்துகிறது, சில சமயங்களில் ஒரு வெளிப்படையாக சிறிய நற்செயல் கூட ஆமாம், அந்த உலகத்தில் அந்த வானவில்லாக மாற முடியும். நிச்சயமாக. அதனால் இப்போது ஒரு கேள்வியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனநிலை மழையாக இருக்கும்போது உங்களுக்கு தெளிவை கொண்டு வந்த பௌபவ் போன்ற ஒரு நண்பர் இருக்கிறாரா? அல்லது இன்னொருவர் வாழ்க்கையில் அந்த பௌபவாக இருக்கும் வாய்ப்பு உங்களுக்கு எப்போவாவது கிடைத்திருக்கிறதா? வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, உங்க வீட்டு குட்டீஸுக்காக ஒரு அட்டகாசமான என்டர்டெயின்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்களா? சலிப்பான கார்ட்டூன்களை பார்த்து போர்டு அடிச்சு போச்சா? கவலையை விடுங்க, இதோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக நம்ம தாய்மொழியில வந்திருக்கு ஆர்ஜி கார்ட்டூன் தமிழ் யூடியூப் சேனல்.
சிரிப்பு மழையில நனைய வைக்கும் காமெடி கலாட்டாக்கள், மனதை நெகிழ வைக்கும் பாசமான குடும்ப கதைகள், அப்புறம் விறுவிறுப்பான சாகசங்கள் மற்றும் கற்பனை உலகிற்கு அழைத்துச் செல்லும் மந்திர கதைகள். இதோட குழந்தைகளை ஆட வைக்கும் உற்சாகமான பாடல்களும் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளோட கற்பனை திறனை தூண்டி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இது வெறும் பொழுதுபோக்கு இல்லைங்க, ஒரு கொண்டாட்டம். அப்போ அடுத்ததா எங்க சேனல்ல நீங்க எந்த மாதிரியான கார்ட்டூன் கதைகளை பார்க்க விரும்புறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ ஆரம்பகம்ய இப்பவே யூடியூப்க்கு போங்க, ஆர்ஜி கார்ட்டூன் தமிழ்னு சர்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் எங்களோட எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. வாங்க நம்ம ஆர்ஜி கார்ட்டூன் தமிழ் கூட்டுல ஒன்னு சேருங்க. நாம சேர்ந்து சிரிப்போம், சிந்திப்போம், கொண்டாடுவோம். இப்போ நாங்க உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். அடுத்ததா எங்க சேனல்ல நீங்க எந்த மாதிரியான கார்ட்டூன் கதைகளை பார்க்க விரும்புறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.